Hi students, இன்னைக்கு நம்ம class 10 NCERT Maths chapter 5 arithmetic progressionல exercise 5.1ல first sum பார்ப்போம் இந்த வீடியோல. In which of the following situations does the list of numbers involved make an arithmetic progression and why? Some situations கொடுத்திருக்காங்க நமக்கு. So இதுல second subdivision பார்க்கலாம் இல்ல. The amount of air present in a cylinder when a vacuum pump removes 1/4 of the air remaining in the cylinder at a time. ஓகேவா, ஒரு சிலிண்டர் இருக்கு, அதுல இருந்து ஏர் வந்து பம்ப் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் என்ன பண்றாங்கன்னா 1/4 ஆஃப் த ஏர், அந்த வேக்கம் பம்ப்ல வந்து சிலிண்டர்ல எவ்வளோ ஏர் இருக்கோ அதுல இருந்து 1/4 வந்து ரிமூவ் பண்றாங்க. ஸோ இது வந்து ஏபியில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மள பார்க்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், let the amount of air in the cylinder is equal to x ன்னு எடுத்துக்கோ நம்ம. ஓகேவா, அமௌண்ட் என்னன்றது தெரியாது, நம்ம x ன்னு எடுத்துக்குவோம். ஓகே, இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா amount of air left after first strike. அப்ப என்ன பண்ணணும்னா டோட்டல் அமௌண்ட்ல இருந்து 1/4 ஆஃப் ஏர் வந்து ரிமூவ் பண்றாங்க இல்லையா, அப்போ x minus 1/4x. இந்த எக்ஸ்ல இருந்து 1/4 டைம்ஸ் வந்து ஒரு டைம் மைனஸ் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இனிஷியல் அமௌண்ட்ல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 4x minus x by 4. அப்போ 4x minus x 3x by 4. அடுத்தது அமௌண்ட் ஆஃப் ஏர் left after second strike. இப்போ என்ன பண்ணணும், அது பேலன்ஸ் சிலிண்டர்ல பேலன்ஸ் இருக்கிற ஏர் இவ்வளவு தானே, இதுல இருந்து சாரி 3x by 4 மைனஸ் இந்த 3x by 4ல இருந்து 1/4 எடுக்கிறாங்க இல்லையா, 1/4 இந்த வேற ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ 3x by 4 மைனஸ் 3x by 16. ஸோ அப்போ இங்கே 16 எல்சிஎம் பண்ணோம்னா இங்கே இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 3s are 12x minus 3x is equal to 12 minus 3 9x by 16. ஸோ அடுத்து இப்போ ஏ தெரியும் நமக்கு, இன்னொரு டைம் பண்ணிடுவோம். அமௌண்ட் ஆஃப் ஏர் left after third strike. பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு 9x by 16. இப்போ இந்த அமௌண்ட்ல இருந்து 1/4 எடுக்க போறாங்க. 9x by 16 minus 9x by 16 into 1/4. யா, இப்போ இது ரெண்டுத்துல இருந்து நான் 9x by 16 காமனா வெளியில எடுத்துட்டேன்னா 1 minus 1/4. ஸோ 9x by 16 into 4 எல்சிஎம் பண்ணோம்னா 4 minus 1 3/4 வரும். அப்போ 27x by 64.
இப்போ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ A, A1, A2, A3 எழுதிடுவோம் நம்ம. A1, A2, A3 and A4 வரைக்கும் எடுத்துருக்கோம் நம்ம. அது வரைக்கும் எழுதிடுவோம். A1 என்னது x, அடுத்தது 3x by 4, அடுத்து 9x by 16, அடுத்து 27x by 64. இப்போ நம்ம D கண்டுபிடிக்கணும் இல்லையா? D கண்டுபிடிக்கும் போது A2 minus A1 பண்ணும்போது என்ன ஆகும்? 3x by 4 minus x. இது பண்ணும்போது நமக்கு 4x, LCM பண்ணோம்னா 4x ன்னு வரும். அப்போ minus x by 4 ன்னு கிடைக்கும். அதே மாதிரி A3 minus A2. A3 minus A2 பண்ணும்போது 9x by 16 minus 3x by 4. இங்கே வந்து ஈக்குவலா வராது. இங்க என்ன வரும்? 16. இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 4 9s are 36x. சாரி, இங்க வைப்போம். A2 minus A3. A2 minus A3 பண்ணும்போது 9x by 16 minus 3x by 4. இப்போ LCM பண்ணோம்னா 16 வரும். 9x minus into 4 பண்ணணும் இல்லையா? 4 3s are 12x. அப்போ minus 3x by 16. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு D வந்து not equal தான் வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு நமக்கு? இதுவே நமக்கு not equal தான் வருது. அதனால அடுத்தது பார்க்கலனாலும் ஓகே. இப்போ minus x by 4 is not equal to minus 3x by 16. So இது ஈக்குவலா வரல. அதனால D வந்து காமனா இல்ல. Therefore so this is not an AP. Arithmetic progressionல இல்ல அப்படின்றத நம்ம இத வச்சு சொல்லிடலாம். அடுத்து third subdivision sum பார்க்கலாம். Third subdivision என்ன கொடுத்திருக்காங்க? Third situation, the cost of digging well after a well after every meter of digging when it costs rupees 150 for the first meter and rises by rupees 50 for each subsequent meter னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம cost of digging a well என்ன first இதுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 115 கொடுத்திருக்காங்க. சோ இது AP ல இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மள பார்க்க சொல்லிருக்காங்க. ஓகே, the cost of digging the well for the first meter is equal to rupees 150. அடுத்தது second meter. Second meter இதுக்கு 150 plus 50 is equal to 200. அடுத்தது third
third meter ku 200 plus 50 is equal to 250. So இது வரைக்கும் பார்த்தோம்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட்க்கு என்ன வந்திருக்கு 150, A1 150, A2 200, A3 250. இப்போ D கண்டுபிடிக்கணும்னா நம்ம D is equal to A2 minus A1. அப்போ 200 minus 150 is equal to 50. அதே மாதிரி அடுத்ததுல D கண்டுபிடிக்கணும்னா A3 minus A2 is equal to 250 minus 200 is equal to 50. So இதுவும் 50 தான் வந்திருக்கு. So D வந்து சேமா இருக்கு இல்லையா, அதனால நம்ம வந்து it is in AP ன்னு நம்ம சொல்லிடலாம். D is equal to same, எல்லாமே சேமா இருக்கு இல்லையா, இது ரெண்டு பார்த்தாலே போதும் நமக்கு. ஸோ சேமா இருக்கிறதால the above given term is an AP இப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம் இந்த சம். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சப்டிவிஷனுக்கு அடுத்த சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, the amount of money in the account every year rupees 10,000 is deposited at compound interest at 8% per annum. இது ஏபியில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மள கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எப்போவுமே ஏபியில் இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏபியில் இருக்காது. ஓகேவா? ஸோ இதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R to the whole power T. இது தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து பீனா பிரின்சிபல் 10,000, 1 + R வந்து நமக்கு 8/100 1 இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர்ன்றதால. அப்போ 10,000 இன்ட்டு 100 + 8 108/100. 2 0 கட் பண்ணிட்டோம்னா 108, 2 0 போட்டுருவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர். அடுத்தது செகண்ட் இயர். செகண்ட் இயருக்கு பிரின்சிபல் 10,000 இன்ட்டு இதை பண்ணோம்னா நமக்கு பவர் 2ன்னு வரும் இல்லையா. சரி, ஓகே, இதை போட்டுட்டு பண்ணுவோம். 1 + 8/100 to the whole power 2. So 10,000 into 108 மேலேயே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அதை அப்படியே போட்டுருவோம். into 108/100. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும், 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 108 into 108 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 108 into 108 11,664 rupees. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு நான் ஓகே. இப்போ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எப்போவுமே வந்து இந்த டேர்ம்ஸ் வந்து இப்போ போட்டுடலாம் நம்ம. A1 A2 A3, A1 A2 A3. A1 என்னது 10,000, அடுத்தது 10,800, அடுத்தது 11,664. ஸோ இப்போ D கண்டுபிடிக்கணும்னா D is equal to A2 minus A1. இப்போ 10,800 minus 10,000 is equal to 800. இப்போ அடுத்த டேர்ம் மைனஸ் பண்ணோம்னா D is equal to A3 minus A2 is equal to 11,664 minus 10,800. மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 864 வருது. 864 rupees.
ஸோ டி சேமாக இல்லாததால் the above terms are not in AP. 800 இதுவும் நாட் ஈக்குவல் இல்லையா, இது ரெண்டும் நாட் ஈக்குவலாக வருது, ஈக்குவலாக வரல, டி சேமாக வரல, அதனால the above terms are not in AP. ஸோ இந்த சம் இப்படி தான் போட்டு முடிச்சிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.